போயிடக்கூடாது. இன்னும் 12 நாளைக்கு மண்டல பூஜை நடக்குது. 12 நாளைக்கு வருவீங்க, வந்து எல்லாம் சாப்பிட்டு 13ஆம் தேதி கோயிலுக்கு வர மாட்டேங்க. 13ஆம் நாள் கோயிலுக்கு கொண்டு வர மாட்டேங்க. 13ஆம் நாள் வந்து அவங்க போய் வீட்டு பார்த்தா அவங்க டிவி பார்த்துருப்பீங்க, செல்லு பார்த்துருப்பீங்க. கரெக்டா 6 மணி ஆனா அவசியத்துக்கு வருவாங்க. அப்புறம் வந்து சாப்பிட்டு போனாங்க. அடுத்து குபாசியாக வருவாங்க. ஆண்டுலா கூட வர மாட்டாங்க. ஆனால் இந்த 12 நாள் முடிஞ்சு ஒரு சின்ன ஒரு ஹோமம் அதிகமாக பண்ணி அது தீர்த்தம் விட்டா ஒரு சாமிக்கெல்லாம் காப்பிட்டு அதெல்லாம் விட்டுருவாங்க. அதனால ஏன் சொல்றேன்னா, நீங்க இறை வழிபாட்டை இந்த ஆலயம் அமைப்பதை விட பராமரிப்பதுதான் மிக முக்கியம். அதனால நண்பர்கள் எல்லோரும் மனதிலே சிந்தித்து நான் சொல்றது அப்படியே மனசில் வாங்கிக்க. பேராயிரம் வரை வானோர் ஓட்டும் பெருமானவங்க குறைவரும் ஆதீஸ்வர பெருமானை உங்களுடைய திருவள்ளுவர் துணையாலை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதிவாழ் மக்களுக்கு தாங்கள் கண்ணாடியிலிருந்து அரிசியில் தாங்கள் இதுகாரும் பெருமானுடைய திருவள் சிந்தித்து வாழ்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு தாங்கள் மூலாலயத்தில் எழுந்தருளி முன்னேறும் அவருடைய செல்வம் மேலும் இருப்பதற்கும் உடல் நலம் பெறுவதற்கும் நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகள் பெரியவர்கள் யாவரும் அந்த நோய் நோயிலிருந்து நீங்கவும் அவர்களுடைய செய்து வருகின்ற தொழில்கள் மேன்மையாகவும் விவசாய வளம் மேலோங்கி இருப்பதற்கும் தங்களுடைய அருளாந்த நிலையை நாங்கள் வேண்டி இருக்கின்றோம். ஆலயத்திற்கு மேலும் வருகின்ற பக்தர்கள், வருகின்ற நண்பர்கள், வழிபாடு செய்கின்ற நண்பர்களுக்கு அவர்கள் எதனை வேண்டி வழிபாடு செய்கின்றாலும் அந்த வேண்டுதலுடைய பலனானது விரைவிலே கிடைப்பதற்குரிய பேரின்பத்தை தாங்கள் தந்தருமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இந்த 2 கால கும்பாபிஷேகத்தை 2 கால வேண்டுமையை ஏற்றி வேளாந்த நிலையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெருமானை நம்முடைய திருமணி சிந்தித்து வழிபாடு செய்கின்றோம். வருகின்ற காலங்களில் நான் வழிபாடு, கால வழிபாடு, மாத வழிபாடு, ஆண்டு விழாக்கள் நாங்கள் எந்த அளவு உள்ளிருந்து உணர்த்தியிருந்தோம் அந்த வகையிலே நாங்கள் அந்த வழிபாடு செய்வதற்கு தாங்கள் சித்தம் உள்ளத்திலே இருந்து அருள்வாய்க்குமாறு வேண்டி இந்த வழிபாடு செய்கின்றோம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்னவாக இதை பார்க்கும் இடமெல்லாம் இயக்கமடைந்து இந்த பரம்பொருளாகிய திருவிழை எங்களுக்கு உள்ளில் உணர்த்தி எங்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் குறைகளை நீக்கி மென்மேலும் எங்களுக்கு எல்லா நலமும் எல்லா வளமும் தந்தவை குறைகளை நீக்கி நிறைவாக வாழ்வதற்கு வாழ்வினை தந்தருமாறு நடிக்கின்றோம். குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் வருகின்ற இப்பொழுது நிலவில் இருக்கின்ற தீய பழக்க வழக்கில் அன்றாது வண்ணம் தான்
அடிக்க பாருங்க. மஞ்சள் தேங்காய் வாங்கிட்டு வாங்க உள்ள இருந்தா இடிக்க பாருங்க, அம்மா இங்க பாருங்க.